12 லட்சம் கோடி திருட்டு போச்சுடா, அது பன்னாட்டு கார்பெட்டுக்கு மாறி போச்சுடா. நாடெல்லாம் சிலைய வச்சு செலவாச்சுடா, ஏழை சலுகையின் திட்டமெல்லாம் சிரிப்பாச்சுடா. பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் தினந்தோறும் விடியற் காலையில் எங்கள் வீட்டின் அருகே உள்ள ஏரியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பருத்திப்பட்டு பூங்காவில் நடை பழகுவது வழக்கம். எப்பொழுதுமே ஆண்கள் அங்கு அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருப்பதால் அவர்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கின்றன. திமுகவே இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்றும், அதிமுகவே வெற்றி பெறும் என்றும், பாஜக ஒரு சில இடங்களிலாவது வெற்றி பெறுவார்கள் என்று அவரவர் ஆசைகளுக்கு ஏற்ப அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினால்தான் அங்கனம் ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை மறந்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். அதாவது தங்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுவதற்கும் எந்த சம்பந்தமே இல்லாதது போல் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் நம் நாட்டில் அரசியல் கட்சிகளும் தேர்தல்களுமே மக்களின் பணத்தை கொண்டுதான் நடைபெறுகின்றன. அது எப்படி அரசியல் கட்சி மக்களின் பணம் கொண்டு நடப்பதாக நீங்க கேட்கலாம். அரசியல் கட்சிகள் நம்முடைய மக்கள் பணத்தை தான் ஊழல் வழியில் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு அவர்கள் செலவு செய்கிறார்கள். அதாவது மக்களுடைய சொத்தை தான் அவர்கள் தற்காலிகமாக வைத்துக் கொண்டு அதை செலவழிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய உலக கோடீஸ்வரனாக இருந்தாலும், அது அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், அவர்கள் வைத்திருப்பது எல்லாமே நம்முடைய செல்வங்கள். அதானியும் அம்பானியும் போகும்போது எதையும் கொண்டு போகுவதில்லை. எல்லாவற்றையும் இந்த பூமியில் நம் மக்களிடம்தான் விட்டு செல்ல வேண்டி உள்ளது. அம்பானியின் சகோதரர் சமீபத்தில் 1200 கோடி ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் நோட்டீஸ் அவருக்கு RBI வழங்கி இருக்கிறது. இங்கு நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் நம் மக்கள் செல்வங்களை கொண்டுதான் இவர்கள் செய்கிறார்கள். அதை அவர்கள் உணர்வதில்லை, நாமும் உணர்த்துவதில்லை. பல்லாயிரம் கோடி செலவு செய்து இங்கு நடக்கும் தேர்தல் அமைப்பில் நமக்கான பிரதிநிதிகள் வருகிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய கேள்வியாக உள்ளது. இதற்கு யார் காரணம்? ஒரு கல்வி நிறுவனத்தில் சில மாணாக்கர்கள் பயின்று அந்த நிறுவனத்தில் இந்த மாணாக்கர்கள் வெற்றி பெற்று பட்டம் கொடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த மாணாக்கர்கள் வந்து சமுதாயத்திற்குள் புகுந்து கொண்டு மக்கள் விரோதமாக அவர்கள் செயல்பட துவங்கினால் அல்லது செயல்பட்டு கொண்டிருந்தால் அது யாருடைய தவறு? அந்த கல்வி நிறுவனத்தின் தவறு அல்லவா? அவர்கள் அல்லவா இந்த மாணாக்கர்கள் சிறந்தவர்கள், அவர்களுக்காக நாங்கள் வெற்றி சான்றிதழை கொடுக்கிறோம் என்பதாக ஒரு உறுதியை கொடுத்தார்கள். அதுபோல்தான் நம் இந்திய தேர்தல் ஆணையமும் அவர்கள் அந்த அமைப்பின்படியும் சில சட்ட திட்டங்கள், விதிமுறைகள், கெடுபிடிகள் மூலமாகவும் ஒரு தேர்வில் சிலரை தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்களுக்கான பிரதிநிதிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவிக்கின்றார்கள்.
ஆனால் அத்தகைய மக்கள் பிரதிநிதிகளாக சொல்லிக் கொள்ளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் இங்கு அரசுகளில் புகுந்து கொண்டு மக்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவதால் அது இந்திய தேர்தல் ஆணையத்தின் குற்றமே ஆகும். ஆகவே இன்றைய சூழலில் நாம் வலியுறுத்த வேண்டியது, இந்திய தேர்தல் ஆணையம் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இங்கு நமக்கான மக்கள் பிரதிநிதிகள் சரியானவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையும் தார்மீக நெறியும் உள்ளது. ஏனென்றால் இங்கு செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கு மக்களின் வேர்வையில் விளைந்த பணத்தை தான் வரியாக கட்டி அவர்களுக்கு மிக சௌகரியமான ஒரு வாழ்க்கை தரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே தேர்தல் ஆணையரின் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் கடமை நமக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க உதவி செய்வதே ஆகும். இதை அவர்கள் உணர்த்தும் வண்ணம் நாம் ஒரு சர்ச்சையை எழுப்பி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் தேர்தல் ஆணையர்களுக்கு நாடாளுமன்றம் மூலம் சில நிர்பந்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதன் வழியேதான் தேர்தல் பத்திரம் இங்கு அமுலுக்கு வந்தது. ஆனால் இதில் தேர்தல் ஆணையமும் ரிசர்வ் வங்கியும் இதில் முதலில் உடன்படவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு நெருக்கடி வந்தபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது. 5 ஆண்டுகள் கழித்து அதை உச்சநீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பானது என்று அதை நீக்கியது. ஆகவே மக்கள் மன்றம் மூலமாக நாமும் ஒரு நெருக்கடி கொடுத்தால்தான் இந்திய தேர்தல் ஆணையமும் நம் மக்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு நெருக்கடியை தர முடியுமா என்று முயற்சிப்போம். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.